அந்த சமயத்துல சிவபெருமான் வேட ரூபத்தில் இருக்க ஒரு பூதகணத்தை கூப்பிட்டு, நீ நேரா போ, அர்ஜுனன் கையில வச்சிருக்கிற பானத்தை என்கிட்ட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த வேடவ ரூபத்தில் இருக்க பூதகணம் நேரா போகுது. அர்ஜுனன் வந்து கையில எடுத்த பானத்தை, இது என்னோட பானம், நீ என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அந்த பூதகணம் கேட்குது. உடனே அர்ஜுனன் சொல்றான், இது என்ன இதுவா இருக்கு, நான் தான் இந்த பன்றியை கொண்டேன், அப்படிங்கிறதுனால இது என்னோட பானம், நான் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த பூதகணம் சொல்லுது, கிடையாது கிடையாது, நாங்க காட்டுக்குள்ள, அதாவது அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து எங்க தலைவர் எய்த பானம் இதுதான் வந்து பன்றி கொண்டுச்சு, அதனால இந்த பானம் வந்து தலைவருக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனனுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னடா இது, ஒரு வீரன், அதாவது ஒரு சத்திரியனுக்கு முன்னாடியே விழுந்த பானம் எல்லாமே அது சத்திரியனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பானம் வந்து எனக்கு தான் சேரும். அது மட்டும் இல்லாம ஒரு காட்டுல இருக்கக்கூடிய வேடவன் வந்து எப்படி பல அஸ்திரங்களையும் பானங்களையும் வச்சிருப்பான், அவன் வந்து வேட்டையாடுறதுக்கு தேவையான அம்புகளை தான் வச்சிருப்பான். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க.